வணக்கம் நண்பர்களே. 60 வயசுக்கு மேலே போனால் சோர்வு, முழங்கால் வலி, நினைவுத்திறன் குறைவு, சக்தியே இல்லாத ஒரு உடல். முட்டை சாப்பிட்டா பல மடங்கு பலன் கிடைக்கும்னு நிறைய பேர் சொல்கிறாங்க, நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு 5 விதைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது முட்டையை விட 100 மடங்கு சக்திகளை கொண்டது. ஸோ நிறைய பேருக்கு முட்டை பிடிக்காது, அந்த வாசனை பிடிக்காது. ஆனால் புரோட்டீன் அப்படிங்கிற ஒரு சத்துக்காக நம்ம முட்டையை சாப்பிட வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றாங்க, பிடிக்காமல் சாப்பிட்றாங்க. ஆனால் இது முட்டையை விட பல மடங்கு இந்த 5 விதைகள் அதிகமான புரோட்டீன்ஸ், கால்சியம் இது எல்லாமே கொண்டது. ஸோ நீங்கள் இனிமே முட்டைக்கு பதிலாக இந்த 5 விதைகளை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கிறலாம். முக்கியமாக இது உங்களுடைய மூளைக்கு நல்ல பவரை கொடுக்கக்கூடியது, உங்களுடைய மசில்ஸ்க்கு நல்ல ஸ்ட்ரென்த்தை கொடுக்கக்கூடியது, உங்களுடைய எலும்புகளை பலப்படுத்தக்கூடியது, உங்களுடைய இதயத்தை பாதுகாக்கக்கூடியது இந்த 5 விதைகள். ஸோ வீடியோவை முழுசாக பாருங்கள். 60 வயசுக்கு மேலே உங்கள் வாழ்க்கையை மாறச் செய்யும் அந்த அளவுக்கு அற்புதமான நன்மைகளை கொண்ட இந்த 5 விதைகள் என்னங்கிறத இப்போ பார்க்கலாம். அதில் நம்ம முதல்ல பார்க்கக்கூடிய விதை என்னென்னா எள்ளு தாங்க. எள்ளு முதியவர்களுடைய எலும்புக்கு மருந்தாக செயல்படுது. இதில் கால்சியம் அதிகம். அதனால் வரக்கூடிய அந்த ஆஸ்ட்ரோபோரோசிஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த எலும்பு சிதைவு நோயை தடுக்கிறதுக்கு உதவி பண்ணுது, மூட்டு வலியை குறைக்கிறதுக்கு உதவி பண்ணுது. முக்கியமாக உடை உதுதல் பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வை கொடுக்கறதுக்கு இந்த எள்ளு பயன்படுது. எள்ளு இருக்கிற இடத்துல எலும்பு நோய் இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி எள்ளில் சிசைமின் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்குது. அது உங்களுடைய பிரெயின் ஏஜிங்கை ஸ்லோ பண்ணுறதுக்கு உதவி பண்ணுது. இந்த எள்ளை சாப்பிடக்கூடிய சரியான முறைகளை பார்க்கலாம். காலையில் வெறும் வயிற்றில் நீங்கள் 1 டீஸ்பூன் கருப்பு எள் எடுத்துக்கிறணும். அது கூட நீங்கள் தேன் சேர்த்து சாப்பிட வேண்டும். யாருக்கு இது வேணான்னா அதிக உடல் வெப்பம் உள்ளவர்கள் கண்டிப்பாக அளவோடு நீங்கள் சாப்பிடணும். அளவுக்கு அதிகமாக எடுத்திங்கன்னா உடலில் பிரச்சனைகள் ஏற்படும். ஸோ அளவுங்கிறது ரொம்ப முக்கியம். அடுத்து 2வது விதை என்னென்னா பூசணி விதை தான். இது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ரொம்ப சக்தியை கொடுக்கக்கூடிய விதைகள். இதனால் என்ன நன்மை ஏற்படும்னா உங்களுடைய ப்ரோஸ்டட் ஹெல்த்துக்கு ரொம்ப சிறந்தது. உங்களுடைய மெமரி பவருக்கு இது உங்களுடைய ஞாபகத்திறனை பல மடங்கு அதிகமாக்குறதுக்கு இது உதவி பண்ணுது. உங்களுக்கு நல்ல ஒரு தூக்கத்தையும் கொடுக்கறதுக்கு இந்த விதைகள் பயன்படுது. அதே மாதிரி மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு இந்த விதைகள் பயன்படுது. இதில் ஜிங்க் அதிகமாக இருக்குது. ஸோ உங்களுடைய மசில்ஸில் ஏற்படக்கூடிய அந்த டேமேஜ் எல்லாத்தையுமே ரிப்பேர் பண்ணி உங்களுடைய மசில்ஸ்க்கு இது ரொம்ப சப்போர்ட்டிவான ஒரு உணவாக இருக்குது. இந்த உணவை நீங்கள் எப்படி சாப்பிட்னா இரவு உணவுக்கு பிறகு நீங்கள் ஒரு கைப்பிடி நீங்கள் சாப்பிட்டாவே போதும். 3 நாள் இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா 3 நாளுக்கு பிறகு உங்களுக்கு தூக்கம் குழந்தை மாதிரி தூக்கம் வரும். அப்படி ஒரு தூக்கம் வர ஆரம்பிக்கும். அடுத்து 3வதாக பார்க்கக்கூடிய ஒரு விதை என்னென்னா அதுதாங்க சியா சீட்ஸு. இது உங்களுடைய பிரெயின், இதயத்துக்கு ரொம்ப ஒரு பாதுகாப்பான ஒரு உணவாக இருக்குது. இதில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்குது. இது கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இது மிகச்சிறந்த ஒரு உணவாக இருக்குது. கண்டிப்பாக 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த சியா விதைகளை உட்கொள்ளணும். சுகர் லெவலில் பேலன்ஸ் பண்ணும். அதே மாதிரி மலச்சிக்கல் பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வை கொடுக்கக்கூடியது. 60 வயசுலேயும் உங்களுக்கு நினைவுத்திறனை குறையாமல் இருக்கணும்னா கண்டிப்பாக நீங்கள் இதை தவிர்க்கவே கூடாது. ஏன்னா உங்களுடைய நினைவுத்திறனை பல மடங்கு அதிகப்படுத்துறதுக்கு சியா விதைகள் உதவி பண்ணும். ஆனால் இதனுடைய சாப்பிடும் முறையை கரெக்டாக நீங்கள் தெரிஞ்சுட்டு சாப்பிடணும். இதை நீங்கள் ஊற வச்சு தான் சாப்பிடணும், டைரெக்டாக சாப்பிடக்கூடாது. டைரெக்டாக வயிற்றில் சில உபாதைகளை ஏற்படுத்தி உங்களுடைய உயிருக்கே ஆபத்தை ஏற்படுத்தக்கூடும். டைரெக்டாக சாப்பிடும் பொழுது இதை நீங்கள் ஊற வச்சு தான் சாப்பிடணும். இதுக்கு நீங்கள் 1 டீஸ்பூன் மட்டும்தான் எடுக்கணும். இரவு நேரங்களில் ஊற வச்சுட்டு காலையில் நீங்கள் அதை குடிக்கணும். நீங்கள் டைரெக்டாக குடிக்கிறா இருந்தாலும் குடிக்கலாம், இல்லை ஜூஸில் ஆட் பண்ணி குடிக்கிறா இருந்தாலும் குடிக்கலாம். ஆனால் ஊற வச்ச விதைகளை தான் நீங்கள் குடிக்கணும். இது ஊறினதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னா நல்லா பல்பியாக அதுக்கு அந்த விதையை சுற்றி வெள்ளை வெள்ளையாக இருக்கும், நல்ல ஜெல்லி மாதிரி இருக்கும். ஸோ அதைத்தான் நீங்கள் எடுத்துக்கிறணும். இதை டைரெக்டாக சாப்பிடவே கூடாது. 4வதாக பார்க்கக்கூடிய ஒரு விதை என்னென்னா அதுதாங்க ஆளி விதை. இதை இங்கிலீஷில் ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை ப்ரோட்டீன்ஸ் அதிக அளவில் இருக்குது. இந்த விதையில் ப்ரோட்டீன்ஸும் ஃபைபர்ஸும் முட்டையை விட அதிக அளவில் பல மடங்கு ப்ரோட்டீன்ஸ் நிறைந்த ஒரு உணவாக ஆளி விதை இருக்குது. கண்டிப்பாக 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க இந்த ஒரு விதையை கண்டிப்பாக அவங்க எடுத்துக்கிறணும். ஏன்னா இது மாரடைப்பு வரக்கூடிய அபாயத்தை குறைக்கிறது.
வைக்கிற தன்மை இந்த ஆளி விதைக்கு இருக்குது. ஹார்ட்டை சுற்றி இருக்கக்கூடிய அந்த கொழுப்புக்கள், கெட்ட கொழுப்பு எல்லாத்தையும் கரைக்கும் தன்மை இந்த ஆளி விதைக்கு இருக்குது. முக்கியமாக மூட்டு வலியை சரி பண்ணுற தன்மை இந்த ஆளி விதைக்கு இருக்குது. அதே மாதிரி வெயிட்டை கண்ட்ரோல் பண்ணுற தன்மையும் ஆளி விதைக்கு இருக்குது. உங்களுடைய ஹார்மோன்களை வந்து பேலன்ஸ் பண்ணுற தன்மையும் ஆளி விதைக்கு இருக்குது. 60 வயசுலேயும் எனக்கு வயிறு குறையல அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக ஆளி விதை எடுக்கும் பொழுது உங்களுடைய தொப்பை எல்லாமே குறைஞ்சிரும். ஏன்னா இதில் ஃபைபர் அதிகமாக இருக்குது. ஃபைபர் கம்மியாக இருக்கும் பொழுது அவங்களுக்கு வயிறு வந்து குறையாமல் பெருசாக இருக்கும். ஸோ இதில் வந்து அந்த நார்ச்சத்து நிறையா இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு உங்களுடைய உடல் எடை வந்து கண்ட்ரோலில் வந்துடும். ஆனால் இதனுடைய சாப்பிடும் முறையை நம்ம பார்க்கலாம். இது சரியான முறையில் சாப்பிட்டா தான் உங்களுக்கு ஃபுல் பலன் கிடைக்கும். இதை வந்து நம்ம லேசாக வறுத்துக்கிறணும். அதாவது அடுப்பில் பாத்திரத்தை வச்சுட்டு எந்த ஒரு எண்ணெயுமே ஊற்றக்கூடாது. வெறும் அந்த ஆளி விதைகளை மட்டும் போட்டுட்டு லைட்டாக வறுத்து எடுத்துக்கிறேங்க. அதாவது அதிகமாகவும் வறுத்துடக்கூடாது, வறுக்காமையும் இருக்கக்கூடாது. சிம்மில் வச்சுட்டு கருக்காமல் லைட்டாக வறுத்து எடுத்துட்டு அதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அது ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுக்கிறேங்க. பவுட்ரு பண்ணி வச்சுட்டு அதில் நீங்கள் கஞ்சி செய்யலாம், இல்லை சாதத்தோடு போட்டு சாப்பிட்டாலும் சரி. 2வதா பார்க்கக்கூடிய ஒரு விதை என்னென்னா அதுதாங்க வெந்தயம். நம்மளுடைய சமையல் அறையில் எப்போதுமே இருந்துக்கிட்டே இருக்கும். இது நரம்பு வலி, சர்க்கரையை கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறதுக்கு வெந்தயம் பெரிதும் உதவி பண்ணுது. இது வந்து உங்களுடைய நரம்புகளை பலப்படுத்துறதுக்கு, பிளட் சுகரில் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, அதாவது ஜாயிண்ட்டுகளில் ஏற்படக்கூடிய அந்த லூப்ரிகேஷன் மாதிரி தான் இது உங்களுக்கு செயல்படுது. அதே மாதிரி செரிமானத்தை பூஸ்ட் பண்ணுற வேலையும் செய்யுது. வெந்தயம் நரம்புகளுக்கு என்ன மாதிரி செயல்படுது? ஸோ இந்த வெந்தயத்தை சரியான முறையில் சாப்பிட்டா உங்களுடைய நரம்புகள் பல மடங்கு ஸ்ட்ராங்காக ஆரம்பிக்கும். ஸோ இதை நம்ம எப்படி சாப்பிட்ணும்னா இரவில் 1 டீஸ்பூன் ஊற வச்சுட்டு காலையில் அதனுடைய தண்ணீரை குடிக்கலாம். இல்லைனா காலையில் 1 கிளாஸ் வெதுவெதுப்பான தண்ணியில் 1 டீஸ்பூன் வெந்தயத்தை உள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த தண்ணியை குடிக்கலாம். இல்லைன்னா அடிக்கடி உணவில் வெந்தயத்தை சேர்க்கலாம். வெந்தயத்தில் வெந்தயக்களி இந்த மாதிரி ஏதாவது செஞ்சு உணவாகவும் நம்ம எடுத்துக்கிடலாம். ஸோ இந்த 5 விதைகளையுமே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு 5 விதைகளையுமே ஒரே நாளில் எடுக்காதீங்க. அப்படி எடுக்கக்கூடாது. இந்த 5 விதைகளில் உங்கள்கிட்ட எந்த விதை வந்து அவைலபிளாக இருக்கோ அந்த விதைகளை வந்து நீங்கள் தொடர்ந்து எடுக்கலாம். எத்தனை நாளைக்கு எடுக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் 7 நாள் தொடர்ந்து எடுத்துட்டு மறுபடியும் 2 நாள் இடைவெளி விட்டுருங்க. 2 நாள் கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வேணும்னா மீண்டும் நீங்கள் தொடர்ந்து ஒரு 7 நாள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தான் நீங்கள் சாப்பிடணும். அதுவும் முக்கியம், அளவுங்கிறது ரொம்ப முக்கியம். அளவோடு சாப்பிட்டால் தான் அது மருந்து. அளவுக்கு மீறினால் அது அமிர்தமாக இருந்தாலும் அது நஞ்சாக மாறும். ஸோ அளவுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம சொன்ன முறையில் இந்த 5 விதைகளுமே உட்கொள்ளுங்கள். உங்களுடைய உடல் எப்பொழுதும் ஆரோக்கியமாக இருக்கும். 60 வயசுக்கு மேலே தான் வாழ்க்கை வந்து முடியுது அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. இதுதான் வந்து உண்மையான ஆரம்ப நிலை. 60 வயசுக்கு மேலேங்கிறது வாழ்க்கையோட முடிவு கிடையாது. அது ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு சரியான உணவு முறைங்கிறது ரொம்ப முக்கியம். அளவுங்கிறது ரொம்ப முக்கியம். எந்த டைமில் சாப்பிட்றதுங்கிறது ரொம்ப முக்கியம். இது கூட உங்கள் உடலுக்கு உடற்பயிற்சி கொடுங்க. அதுவும் நடைப்பயிற்சி கொடுங்க. உங்களுடைய வாழ்க்கை இன்னமும் இனிமையாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.